தெரியலையா நீங்க தானே ஆத்தர் கேட்டது. அப்படியே ஒரு கார்ல கட்டி அப்படியே திருப்பி கழுவிக்கலாம். எவ்வளோ போடுறது பாரு ரஞ்சிதா. உப்பு போடுங்க. உப்பு அதிலே போதும் போதும். உப்பு அதிலே வேண்டா. போண்டா போண்டா. அடுத்து வேண்டாம். பத்தாதுரா. போதுமா? அள்ளி போடுறான். தண்ணி கொஞ்சம் காலையில போன்றது. தண்ணி தெளிக்காத பாரு. தண்ணி அதே பவுடர் போதுமா பாரு. கொஞ்சம் போடு. என்னது பவுடர் போடுங்கடான்னு கிடக்கணும். இலை அப்படிதான் இருக்குமா? பச்சையாலாம் பவுர்ல பச்சையாலாம் இலை பிச்சுக்கிட்டு போவோம் நாளைக்கு. போனா உனக்கு தானே போதும். அவ்வளோதான் சில்லியாடா. அவ்வளோதான் கறி இருந்துச்சா? இதெல்லாம் எலும்பாக்குதா? இது ஆளுக்கு 2 பீஸ் தான். இது என்ன உப்புக்கு கரெக்டாகுதா? உப்புலாம் கரெக்டாக தான் இருக்கும். உப்புலாம் போட இஞ்சி போட்டு போஸ்ட் போட்டு கலக்க மாட்டீங்க. ஆமா அதை பறிச்சு போடணும். 3 பாக்கெட் ஒரு பாக்கெட்லாம் போடாது. அரை பாக்கெட் போடு. 10 ரூபாய் போடுறா சரி பாக்கெட் வாங்கிட்டு போதும். எடு போடுற ஒன்று போடுற போயிடா. அதுதான் அப்படியே வைக்கலாம்னு. சரி விடு விடு. ஊற்றிக்கலாம். அப்படிதான் வரும். போடுறீங்க போதுண்ணா நல்லா இருக்கா ப்ரோ. 3 பாக்கெட் வாங்க. 2 போதும். 4 கேட்டான். 4 அடானக்கப்புறம் 3 வைப்பான். ஒரு பாக்கெட்டில் எடுத்து வைப்போம். சாம்பார் மேலே எடுத்து போடுங்க. அப்புறம் குழம்பு வச்சு அப்படியே வடத்துக்கு கம்மி வேலை கம்மி. இப்போ ஒன்றும் இல்லை. கையில் சில்லி போட்டுக்கு நாங்கள் மேலே சாட்டையாக கிடைக்கும். என்னடா கண்ணி வருதா? இல்லை இப்போ ஒன்றும் இல்லை. நான் இந்த வேற வச்சு இப்படி தூக்கன்னா போதும். அப்படி மேலே அடுப்பு எரியுதாடா. அங்கே எண்ணெய் இங்கே கொப்பளிக்கவே இல்லைடா. சரி மேலே இப்படி தானே இருக்கணும். இப்படி தானே இருக்கணும். மேலே வை அதனால கம்மியாக அப்போதான் தீயாமல் வேகணும்ல. பாக்கத்தட்டு கிழிச்சு வைக்காத. வரவே வாயில போடுறோம். வச்சிருக்கியா? அடுப்பு இருந்தா எரியுது. வெங்காயம் வணங்குடா. சரியா போயிடும். லேட் ஆகும்டா. போடுறா இஞ்சி போட்டு அதிகமாக போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட் நல்லா இல்லைப்பா. அதில் பாதி மட்டும் கொடுத்தேன். ஒரு பாக்கெட் எண்ணெயில் பொறிச்சு வைக்கிற மாதிரி பொறிக்கிறான். அப்படிதான்டா இருக்கும். ஹோட்டலில் அப்படி தான் சமைக்கிறேன். போதுமா? நானே மிதிக்க விட்டுட்டா. எல்லாம் மிதிக்க விட்டு அடுப்புல போடாத. இல்லை கவர் ஒழுங்கா கரண்டி வர்றது. கனல் பாரு வச்சதும் குப்புன்னு எரியுது. அதை நீ சொல்லணுமா? இதெல்லாம் பாய் இது கட்டிட்டு வந்துக்கிறா. மஞ்சள் உப்பு பாரு இருக்கும். உப்பெல்லாம் இப்பயே கரெக்டாக தின்னு பதப்பட்டோம். தூள் உப்பெல்லாம் இல்லாங்க. நக்கரை அது 50 கிராம் பாக்கெட்டு. ஒரு டைம் மழை வந்துச்சு தானே நீமா போந்த உங்கள் அண்ணன் செய்கிறப்ப? ஃபஸ்ட்டு அது 1 வருஷம் இருக்கும். தக்காளி போடுறா. என்னை கூப்பிடவே இல்லை. என்ன வந்து போச்சு. அப்போ எல்லாருமே வந்தாங்க. நீ வந்து கூப்பிடவே இல்லை. தக்காளி பழம் போடுற கூப்பிட்ட நீ வரலன்னு சொன்னேன். தெரில எங்கேயும் போகிறவங்க இங்கே முடிச்சுட்டு மடுவுக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போய் கொட்டி விடுதா. கொட்டு தக்காளி கொட்டு. தட்டை வச்சு போடாது. தக்காளி அரி நீ தாண்டா அறிஞ்ச. எண்ணெயில் போடுவோம். ஓ உங்கள் வீட்டை கட்டினியா? உப்பு எடுத்தோட ரஞ்சித் தக்காளி பழம் வணங்க. உப்பு மஞ்சள் எடுத்துட்டு வாங்கடா. இருறா இது வணங்கிட்டு வச்சு எல்லாம் கண்டாயம் இது போடுவோம். தக்காளி பச்சை ரெடி. இல்லடா உப்பு கல்லு இதாகி ஈரமாக மாதிரி. வெயிலில் இருந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும். போட உப்பு கொஞ்சம் அள்ளி போட்டு கறிக்கு போடணும். போதும். கறி போடுறப்ப கறி கொடுத்தாங்க. இது வெங்காயம் வணக்கம். மஞ்சள் கொண்டா. மஞ்சள் கறி போட்டு போடணும். எண்ணெயே குடிச்சது இல்லைண்டா. நீத்தான் இவ்வளோ எண்ணெய் அவனை ஊத்தானே.
வேண்டாம் உனக்கு கரண்டியில் அவங்க அத்தை தீவிர எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து இப்படி தள்ளி விட்டுருவேன். நிறையாங்களா அவ்வளோ என்ன இது போடு போட்டு வச்சு விடலாம் குளிச்சு விட்டு போடு சரி அவ்வளோ இது ஊற்றி போடு. நம்ம தண்ணியெல்லாம் இதை அள்ளி போடு வெடிக்கும். ஒரு இதாக இருந்துச்சுன்னா வெடிச்சு போடும். இது வந்து அப்படி தான். இங்கே பார்த்து போடு, அங்கேயும் பார்க்காத. எல்லாம் குப்பை ஒருத்தோட இப்படி தட்டும். அதை வாதிட்டு கறி பார்த்து வாங்கிட்டில் பார்த்து கீழே போட மாட்டியா அந்த மாதிரி அவ்வளோதான் கறி மீதெல்லாம் நல்லா இருக்கும். அங்கதான் கை கழுவிட்டப்போ நீ உனக்கு ஏதோ தண்ணி ஊற்றுருமாப்பா, வாயை பிடிச்சி ஊற்றுருப்பா. தண்ணி ஊற்றாலும் ஒன்று ஊற்றா நான் இதெல்லாம் அப்படி சொன்னேன். என்ன எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றுப்பா. ஆனால் போட்டு தூக்குங்கடா எரிட்டு. ஏ நிஜமா தான் சிரிக்காத. ஒரு மஞ்சள் எங்கடா பிஸ்கட் எடுத்து போடுறியா? வீடியோ எடுக்கும்போது சொல்கிறேன். கம்மியா போடுறா பாக்குறியா? அதெல்லாம் அள்ளி தூக்கி விட்டு போயிருவேன். மறக்காம டாபிக் கொடுத்துட்டு போயிருங்க சரியா? டாபிக் சமைச்சதுக்கான மஞ்சள் குளிச்சு போயிருந்தே சமையல் பண்ணீங்களே அதுக்கான டாபிக் என்ன வைக்கலாம்னு சொல்லுங்க. ஏற்காடு அடிவார முனியாண்டி விலாஸ் நல்லா இருக்குல்ல? மசாலா போட்டு விட்டுலாமா? கறி வணங்கணும். எண்ணெய் நம்ம கம்காம இருக்கலாமா? போதும் போ. முடிக்குது. ஏன் அடிக்க எரியுதுடா. இதுக்கோசமே சொல்றேன், அடுத்த மாசம் நீ 10 கிலோ வெயிட் போடுறோங்கிற. நீதான் ஏன் பாலா அந்த பக்கம் துரத்தாத, இப்படி இந்த பக்கம் திருப்பி வை. என் பக்கம் வை. மூஞ்சில என்ன புதுசா இருக்கு? வெளியே திருப்பி யாரு ஒன்னவா? அப்போ ஃபோன் பண்ணி கேட்டுறேன். அம்மா நாளைக்கு ஊர்ல இருந்து வந்து போச்சு. என்னடா திட்டுவாங்க அம்மா? ஆளுக்காரா அந்த பக்கம் இருந்துதா, அங்கிருந்து இங்க வெட்டுவாங்க. பானிபுரி கறி வரலன்னு சொல்லிவிடா சரிதா. வண்டி ஏறிக்கிட்டு போய்க்கிறானுங்கய்யா. பழகிருக்கவும் கூடாது. அதே செட் நம்ம ஊருக்கு செட் ஆகாது. அது செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு திருப்பி மாற முடியும். இல்லை நம்ம ஊருக்கு செட் ஆகாது. என்னதான் நீ கிணத்து தண்ணி தான் செட் ஆகாம இருந்துச்சு. கிணத்து தண்ணி போர் தண்ணிலாம் இப்போ அதனால மேட்டூர் தண்ணியுமே செட் ஆக மாட்டேங்குது. அது திருப்பதிலாம் போயிட்டோம். அண்ணல் போட அப்பதான் தண்ணி கொண்டாங்கண்ணா கொஞ்சம். தண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணுறது இல்லையா? 100 கிராம் கொட்டை சாவிடிச்சு போடணும். டே கம்மியா போடுறா. போடணுண்டா வரைக்காது. கிரேவி பண்டுவேன் அழிச்சு நக்கிட்டுப்பான். காரமே இருக்காது. ஓடவே விட மாட்டேங்கிறாங்க. திங்கவும் மாட்டீங்க. இனிச்சிக்கிட்டு இருக்குடா. தக்காளி வேற நிறைய இருக்குது. 2 தக்காளி தானே போட்டா? எத்தனை தக்காளி போட்டா? 4 போட்டியா? தக்காளி எடுத்து புடிஞ்சு. வேணாண்டா கம்மியா. நான் 2 தான் போட்டேன்னு நினச்சேன். காரம் இருக்கா பாருங்க. காரம் என்ன காரம் உப்பு காரம் உப்பு காரம் இல்லைன்னா வயல் வச்சுக்கோ. ரஞ்சித் நீ என்ன பாரு காரம் உனக்கு எவ்வளோ போட்டாலுமே காரம் உரைக்காது. முண்டு ஊத்தாதரா பார்த்தா. நல்லா ஓடி இருக்குடா. ஓண்டா குர்ரா கரண்டியில் இருக்கிறது ஊற்றினாலே போதும். போதும் விடு ஊற்றிட்டே ஒன்றுக்கு உரைக்கும்.
கிண்டடெல்லாம் சைடில் போகிறலாம் அது வாய்ப்பு இருக்குது